ப்ரானை வச்சு நிறைய ரெசிபி பார்த்துருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ப்ரான் கீ ரோஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அது கூட மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூனுக்கும் குறைவாக மல்லி விதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாம் வறுத்த பிறகு ஆற விட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ண எல்லா ப்ரான் ரெசிபியோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். வறுத்த பொருளோட ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் திக்காக கரைச்ச புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளிலாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் கிரேவி நல்லா திக்காக வரதுக்காக வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இது அப்படியே வதங்கின பிறகு எடுத்து வச்சிடலாம். மேரினேட் பண்ண இறால் கூட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இறாலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக இறால் வறுக்கும்போது கொஞ்சம் தண்ணி விடும். ஓரளவு அந்த தண்ணிலாம் வற்றின பிறகு இந்த கிரேவியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இறாலையும் கிரேவியையும் நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்காம நெய் மட்டும் சேர்த்து பண்ணுற இந்த கீ ரோஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரைஸ் கூட மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எதுக்கு காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நான் இதில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது இன்னும் டேஸ்ட்டை ரொம்பவே தூக்கி கொடுக்கும். கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை தூவி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட்டாக பிடிக்கும்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு கூட எடுக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதுங்கிறதுனால நான் இப்போவே எடுத்துட்றேன். சுட சுட சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் போடலாங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching.